நடிகர் தர்சன் தனது தோழியும் நடிகையுமான பவித்ராவுக்கு தனது தீவிர ரசிகர் ஆபாச குறுந்தகவலை அனுப்பினார் என்பதற்காக கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவரை கொடூரமான முறையில் கொலை செய்தார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் உள்ளிட்ட 17 பேரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விதமான அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கன்னட நடிகரான தர்சன் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து தனது தீவிர ரசிகரான 33 வயதுடைய ரேணுகா சாமியை கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த கன்னட நடிகரான தர்சன் மற்றும் நடிகையான பவித்ரா உள்ளிட்ட 17 பேரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நடிகர் தர்சனின் நெருங்கிய தோழியாக பவித்ரா இருக்கின்றார். இந்த நிலையில் தீவிர ரசிகரான ரேணுகா சாமி பவித்ராவுக்கு ஆபாசமான குறுந்தகவல்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த தர்சன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவரை கொலை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரை தூண்டியது, அதாவது தர்சனை கொலை செய்யுமாறு தூண்டியது பவித்ரா தான் என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதனை கடந்து தர்சனிடம் மேலாளராக இருந்த ஒருவர் 2 கோடி அளவில் தர்சனிடம் மோசடி செய்திருந்த நிலையில் கடந்த 8 வருடமாக அந்த மேலாளரை காணவில்லை என்கின்ற தகவலும் இந்த விசாரணையின் போது தெரிய வந்திருக்கின்றது. அதை தவிர தர்சனின் பண்ணை வீட்டில் மேலாளராக இருந்தவர் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் இதன் போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் பின்னணியில் தர்சன் எனப்படுகின்ற கன்னட நடிகர் மிகவும் கொடூரமான ஒரு நபரோ என்கின்ற கருத்து தற்பொழுது எழுந்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் நடிகை பவித்ராவுக்கு ஆபாச குறுந்தகவல்களை அனுப்பிய தீவிர ரசிகரான ரேணுகா சாமியை பெங்களூருவுக்கு கடத்தி சென்று அங்கு வைத்து மின்சாரம் பாய்ச்சி தடியால் தாக்கி கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்து அந்த தீவிர ரசிகரை தர்சன் உள்ளிட்ட கூட்டாளிகள் கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனை பவித்ரா அங்கிருந்து சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தர்சனை பவித்ரா தான் தூண்டிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்துதான் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தர்சன் 50 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த கொலைக்காக கொடுத்ததாகவும் 30 லட்சம் ரூபாய் பணத்தை அவரது கூட்டாளிக்கு கொடுத்து உடலை மறைக்குமாறு கூறியதாகவும் கூறப்படுகின்றது. எனவே மிகவும் திட்டமிட்டு நடிகையும் நடிகரும் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். துடிக்க துடிக்க மிகவும் கொடூரமான முறையில் தர்சனின் தீவிர ரசிகரான ரேணுகா சாமியை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் கன்னட திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தியாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.